காலையில் சூரியன் மெதுவா உதிச்சது. கோபாலபுரம் முழுக்க பொன்னான ஒளி பரவ துவங்கியது. அந்த அமைதியான காலையில் நந்தகோபர் வீடு மட்டும் இன்னும் அதிகம் கலகலப்பாக இருந்தது. யசோதா உள்ளே கிருஷ்ணாவை கையில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார். சின்ன சிரிப்பு ஓசை வீட்டையே மகிழ்ச்சியால் நிரப்பியது. கிருஷ்ணா, என் கண்ணே, உனக்கு பால் குடிக்கணுமா? என் கண்ணன் ரொம்ப குறும்புக்காரன். யசோதா, கிருஷ்ணன் இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்டானா? ஆம், என் கிருஷ்ணனுக்கு இரவு பகல் என்று ஒன்றுமில்லை, எப்பொழுதும் குறும்புதான். கோகுலம் முழுக்க கிருஷ்ணாவின் சிரிப்பு ஓசை பரவியது. அந்த 8வது குழந்தை உயிரோடு இருக்கா? அவனை கண்டுபிடிக்கணும். மன்னா, கோகுலத்தில் தான் இந்த குழந்தை இருக்க வாய்ப்பு. பூதனா எங்கே? அவளை உடனே அனுப்பு. மன்னா, என்ன வேலை? அழகான தாய் மாதிரி வேஷம் போட்டு போ. யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. தேவகியின் 8வது குழந்தையை கண்டுபிடி. நான் கிருஷ்ணாவை கண்டுபிடித்தே தீருவேன். பூதனா தாய் வேஷம் போட்டு கோகுலம் நோக்கி நடந்தாள். அந்த குழந்தை எங்கே இருக்கிறது? அந்த குழந்தையின் விதி என் கையில்தான். கிருஷ்ணா தூங்கலையே, என்ன பண்றது இந்த பையனை? யாரெங்கே? நான் இந்த வழியாக சென்று கொண்டிருந்தேன். தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீர் கிடைக்குமா? அட, குழந்தை அழகாக இருக்கானே, குழந்தைய ஒரு நிமிஷம் தூக்கலாமா? நல்ல பெண்ணா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஒரு நிமிஷம்தான், நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன். யசோதாவிற்கு தெரியவில்லை அவளின் முன் அரக்கி நின்றிருந்ததை. இதுதான் கிருஷ்ணனா? சிரிக்கிறியா? பூதனாவின் மார்பில் விஷம் தடவி இருந்தது. ஆனா கிருஷ்ணாதான் சாதாரண குழந்தை இல்லையே. என்ன இது? எனக்கு பலம் குறையுது. கிருஷ்ணா, என்னடா பண்ற? இது எனக்கு நடக்காது. நிறுத்து, நிறுத்து. குழந்தையா இருப்பவ எப்படி? பூதனா தரையில் விழுந்தாள். கோகுலம் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார்கள். கிருஷ்ணாவா இதை செய்தது? இந்த பையன் எதற்காக வந்திருக்கான் என்று புரியலையே. எல்லாம் நல்லதற்கே இருக்கும். கிருஷ்ணா கோகுலத்தை பூதனாவின் தீயதிலிருந்து காப்பாற்றினார். இது பாலகிருஷ்ணாவின் முதல் அதிசயம்.